ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 12th கெமிஸ்ட்ரியில் உள்ள 6th யூனிட்டு சாலிட் ஸ்டேட்லேருந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் பார்க்க போகிறோம். டிஃபெக்ட்னால் நமக்கு குறைன்னு தெரியும். இதில் பாருங்கள், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா என்னென்னு பாருங்களேன். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்லொகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது அயான்ஸு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேறு சம்மந்தமில்லாத இடத்துல போய் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். தி அயான்ஸ் விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் லாட்டிஸ் பாயிண்ட்டு ஆக்குபை இன் த அண்ட் இண்டஸ்ட்ரீஷியல் பொசிஷன் சொல்கிறாங்க. அதாவது அயான்ஸு இருக்க வேண்டிய இடத்துல இருக்காமல் அந்த லாட்டிஸ் பாயிண்டில் சம்மந்தமில்லாத இடத்துல போயிட்டு இண்டஸ்ட்ரீஷியல் பொசிஷனில் இருக்கான். அது தமிழில் சொல்லப்போனால் இடைச்சொருகள்னு சொல்கிறாங்க. சம்மந்தமில்லாத இடத்துல போயிட்டு சொருகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தி சால்யூட்ஸ் அயான்ஸ் ஆர் கேட்டயான் அண்ட் ஆனயான்ஸ் ஆர் டிஃபர் இன் த சைஸ். அப்போ இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்டில் உள்ள அந்த கேட்டயான்ஸும் ஆனயான்ஸ் அந்த அயான்ஸுக்கு இடையில் உள்ள சைஸு பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்கும். சரிங்களா? இதில் கேட்டயான்ஸு ஸ்மாலாகவும் ஆனயான்ஸ் வந்து லார்ஜ் சைஸாகவும் இருக்கும். அன்லைக் ஷார்ட் கீட் டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். இதை பொறுத்தவரை ஆனயான்ஸ் சைஸ் பெருசாகவும் கேட்டயான்ஸ் சைஸ் ஸ்மாலாகவும் இருக்கும். அடுத்து பாருங்கள். திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல். அதாவது கிறிஸ்டலோடைய டென்சிட்டியை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அயான்ஸ் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும் தவிர வெளியே போகாது. சரிங்களா? சம்மந்தமில்லாத இடத்துல இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருக்கும்னு தவிர வெளியே போகாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதனோட டென்சிட்டியை எந்த ஒரு அஃபெக்டும் ஏற்படுத்தாது. அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். சில்வர் புரோமைடு AgPr சில்வர் புரோமைடு சாலிட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் சில்வர் கேட்டயான்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸாக இருக்கும். புரோமைடு ஆனயான் பார்த்திங்கன்னா பிக் சைஸாக இருக்கும். இதில் சில்வர் கேட்டயான்ஸ் அயான்ஸ் பார்த்திங்கன்னா லீவ் இட்ஸ் நார்மல் சைடு, நார்மலாக இருக்க வேண்டிய பிளேஸ்லேருந்து வெளியாகிடுது. லீவ் இட்ஸ் நார்மல் சைடு அண்டு ஆக்குபைஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன். அதாவது நார்மல் பிளேஸில் இருக்காமல் இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் போயிட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பொசிஷனாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடைச்சொருகல் மெத்தடு. அப்போ அந்த இடையில் போய் சொருகிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படியே டயக்ராம் பாருங்கள். அப்படியே டயக்ராம் பாருங்கள். ஃப்ரெங்கல் டிஃபெக்டோடைய டயக்ராம் இது தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்களேன், ஆனயான்ஸுக்கும் கேட்டயான்ஸுக்கு இடையில் சைஸ் வந்து டிஃபராக இருக்குது. நம்ம ஷார்ட் கீட் டிஃபெக்ட் போல் இல்லாமல் இதனுடைய சைஸு டிஃபராக இருக்குது. அதே போல் பாருங்களேன், இந்த சில்வர் ப்ளஸ்ஸு கேட்டயான்ஸ் மிஸ்ஸிங் ஏரியா, இந்த இடத்துல சில்வர் ப்ளஸ் நார்மல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதான். இந்த இடத்துல தான் சில்வர் ப்ளஸ் இருக்கணும் அந்த கேட்டயான்ஸு. ஆனால் அதே போல் இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல சுற்றி வர என்ன இருக்குது, ஆனயான் இருக்கா. ஆனயானோட சென்டர் பிளேஸ் என்ன இருக்கும், கேட்டயான் இருக்கணும். அப்போ கேட்டயான் சில்வர் ப்ளஸ் இங்கேயும் இல்லை. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் இல்லை. ஆனால் எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன், சில்வர் ப்ளஸ் இஸ் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் சொல்கிறான் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கேட்டயானுக்கும் இந்த கேட்டயான் நடுவுலையும் அதே போல் இந்த ஆனயானுக்கும் இந்த ஆனயானுக்கும் நடுவில் பாருங்கள் குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் சொல்கிறாங்க. அதே போல் இங்கேயும் பாருங்கள், இந்த ஆனயானுக்கு நடுவில் குட்டியாக மறைஞ்சிருக்குது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் சொல்கிறது. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காமல் சம்மந்தமில்லாத இடத்துல போய்ட்டு சொருகிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது. இதுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன் சொல்கிறது. இதுதான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூப்பா.